புதுவை கலங்கரை விளக்கத்தில் ரேடாரின் செயல்பாடு குறித்து கடலோர காவல் படையினர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியின் கடலோர பாதுகாப்பினை பலப்படுத்தும் வகையில் உப்பளத்தில் உள்ள கலங்கரை விளக்கத்தில் கடலோர பாதுகாப்பு ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன ரேடாரை பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்தது. இதனை கலங்கரை விளக்கம் மற்றும் லைட்ஷிப் இயக்குநரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை கமாண்டன்ட்கள் முகிரில், சோமசுந்தரம் ஆகியோர் இயக்குநரகத்திடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு ரேடார் செயல்பாடுகள் குறித்து சோதிக்கப்பட்டது. இதுகுறித்து கமாண்டன்ட் சோமசுந்தரம் கூறுகையில், புதுச்சேரியின் 72 கடல் மைல் தொலைவினை கண்காணிக்கும் வகையில் இந்த ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் உள்ள 24 மணி நேரமும் இயங்கும் நவீன கேமரா கடலில் சந்தேகத்திற்கிடமாக நிற்கும் கப்பலின் நடமாட்டத்தை காட்டிக் கொடுத்துவிடும் மற்றும் சென்னையில் இருந்தபடியே புதுச்சேரியில் கடல் பகுதியில் கப்பல்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க முடியும் என்றார். நிகழ்ச்சியில் சென்னை லைட்ஷிப் பொறியாளர்கள், மண்டல ரேடார் கண்காணிப்பு அதிகாரி அகிலன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உயர்கல்வியில் 50% அரசு ஒதுக்கீடு பெற உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் MAA சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் மாற்றம் வேண்டி வாக்களித்த மக்களுக்கு NR காங்கிரஸ் அரசு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இந்த ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் மக்கள் பணி முழுமையாக நடைபெறவில்லை. மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாநில அரசுகளுக்கு மருத்துவ உயர்கல்வியில் 50% இடங்களை அளிக்க வேண்டும் என்று அகில இந்திய மருத்துவ கவுன்சில் கூறியும் அதனை பெறுவதற்கான வழிகளில் அரசு ஈடுபடவில்லை என்று குற்றம் சுமத்தினார். கடந்த முறை ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு செய்த அதே தவறை தற்போது NR காங்கிரஸ் அரசும் செய்து வருகிறது என்றார். புதுவையில் படித்த, தற்போது படித்து வரும் இளநிலை மருத்துவ பட்டதாரிகளுக்கு MD, MS போன்ற உயர்கல்வி படிப்பில் மாநில அரசு தனது உரிமையை மக்களுக்காக நிலைநாட்டாவிட்டால் புதுவை திமுக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒன்று திரட்டி செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் என்றார். தொடர்ந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கையில் புதிய அணுகுமுறையை கடைபிடிப்பது கண்டனத்திற்குரியது என்றும், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் பொறியியல் 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு முதல்வர் புதிய நடைமுறையை வகுத்திருப்பதாக கூறப்படுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது பழைய முறைப்படி மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று கூறிய அவர், பொறியியல் மருத்துவக் கல்லூரி பிரச்சினையில் உள்ள குறைபாடுகளுக்கு முதல்வர் தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினார். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறை மனநல குன்றியோர் இல்லத்தில் ஆறுமுகம் பஜாஜ் நிறுவனம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை வில்லியனூர் ஆறுமுகம் பஜாஜ் நிறுவனம் சார்பில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறையில் உள்ள மனநலம் குன்றியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு ஜான்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அப்போது AJK ரீனா நெட்வொர்க் மேலாளர்கள் ராஜகுரு, பாபு மற்றும் குமாரசாமி, உதயா உள்ளிட்ட பலர் உடனிருந்து பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோன்று கீழூர் கேபிள் ஆபரேட்டர் அனிதா தலைமையில் ஊர் தலைவர் காங்கேயன் முன்னிலையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு ஜான்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். விழாவில் ராமஜெயம், சக்திவேல், கோபி, பிரசாந்த், தணிகாசலம், தமிழ், பிரபு, பாரதி, ராஜேஸ்வரி உள்ளிட்டோரும் ஜான்குமார் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் தொகுதியில் PVC குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் பணியை மின்துறை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் மேற்கு பகுதியில் சூர்யா நகர், செல்லாத்தம்மன் நகர், பங்களா வீதி மற்றும் சரஸ்வதி நகர் மக்கள் பயனடையும் வகையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் 12,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு, நீர்மூழ்கி மோட்டார் மற்றும் PVC குழாய் இணைக்கப்பட்டது. அதேபோன்று குருவினத்தம் மற்றும் சோரியாங்குப்பம் கிராமத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் 12,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடங்களிலும் குடிநீர் விநியோகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று குடிநீர் விநியோகத்தை துவக்கி வைத்தார். விழாவில் துறை பொறியாளர்கள், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வழக்கறிஞர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்து புதுவை வழக்கறிஞர்கள் 2வது நாளாக நீதிமன்றத்தை புறக்கணித்ததால் பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்குகள் போடுவதை கண்டித்தும் குன்னூர் நீதிபதி தங்கராஜ் கைது செய்யப்பட்டது மற்றும் வழக்கறிஞர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்தும் 2 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்த புதுவை வழக்கறிஞர்கள் அதன்படி 2வது நாளாக நீதிமன்றத்தை புறக்கணித்தனர்.
வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் பொதுச் செயலாளர் கண்ணன், துணைத் தலைவர் ஷாகிதா பர்வீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் 2வது நாளாக வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். 13 நீதிமன்றங்களைச் சேர்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களின் போராட்டத்தினால் 2வது நாளாக நீதிமன்ற பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மிஷன் வீதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் KR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனரும் காங்கிரஸ் பிரமுகருமான குமார் தலைமையில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் AJK ரீனா தொலைக்காட்சி நிறுவனருமான ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நண்பர்கள் என அனைவராலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி KR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனரும் காங்கிரஸ் பிரமுகருமான SB குமார் தலைமையில் மிஷன் வீதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் திரு ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு ஜான்குமார் முன்னிலையில் முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. விழாவில் AJK அறக்கட்டளை மேலாளர் வெங்கடேஷ், KR கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள் சங்கர், பிரசாத், பாண்டியன், கண்ணன், முரளி, சுரேஷ், பீட்டர், இளங்கோ, ராஜேந்திரன், ராஜ் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை KR கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உறவினர்கள் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுவை சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் உள்ள அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தினமும் 3000 முதல் 4000 வரை புறநோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர் மற்றும் 200 உள்ளிருப்பு நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் மிகப்பெரிய மருத்துவ சேவை அளிக்கும் இந்த மருத்துவ நிறுவனங்கள் பாராட்டப்பட வேண்டியவை. ஆனால் சிலர் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் கட்டிடங்கள் மீது சேதம் உண்டாக்கி கோபங்களை வெளிப்படுத்துகின்றனர் மற்றும் நோயாளியை இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது மருத்துவர் பரிசோதித்து இறந்துவிட்டார் என்று சான்றிதழ் அளிக்கும் பொழுது உடன் இருப்பவர்கள் கோபமடைந்து விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். மேலும் அரசு மருத்துவமனையில் உள்ள மிக விலை உயர்ந்த கருவிகள் அதிக வேலைபளு காரணமாக பழுதடைந்து விடுகின்றன. இது ஊழியர்களின் தவறு அல்ல என்றும் இந்த பழுது தற்காலிகமானவை என்பதை நோயாளிகளின் உறவினர்கள் புரிந்து கொள்ளாமல் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றார். தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களின் கடமை. ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஒற்றுமையாக பணியாற்ற பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். கடினமான சூழலில் நாள் முழுவதும் பணியாற்றும் நலத்துறை அலுவலர்களின் சேவை மனப்பான்மையை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நோயாளிகளின் உறவினர்கள் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடும் மனப்பான்மையை தவிர்த்து மருத்துவர்கள் மற்றும் அலுவலர்களோடு ஒத்துழைத்து நல்ல மருத்துவ சிகிச்சையை அரசு மருத்துவ நிறுவனங்கள் மூலம் பெற்றிட வேண்டும் என்று கூறினார். புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கருப்பு ஜூலை 30ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை கம்பன் கலையரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கருப்பு ஜூலை 30ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் வீர வணக்க ஒன்று கூடல் நிகழ்ச்சி மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் தேவபொடிலன், அரிமா தமிழன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. அமுதவன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் தமிழின போராளி தலைவர் எழுச்சி தமிழர் நினைவேந்தல் உரையாற்றிட போராளிகள் படம் திறக்கப்பட்டு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிறைவில் இளவரசன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சங்கரராமன் கொலை வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி முருகன் விசாரித்து வரும் நிலையில் சாட்சிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் விசாரணை, குறுக்கு விசாரணை, வழக்கறிஞர்களின் வாதம் ஆகியவை முடிந்து இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரில் விஜயேந்திரர் உட்பட 16 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரர் உட்பட 7 பேர் ஆஜராகவில்லை. ஆனால் வழக்கறிஞர்கள் போராட்டம் காரணமாக வழக்கு விசாரணையை ஜூலை 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய தினம் தீர்ப்பு தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.